வண்டி. எப்ப எங்க எவ்வளவு அழுத்தணும்னு எனக்கு தெரியும். அதை எப்படி ஓட்டுறா பாருங்கண்ணே. ஜிலேபி புழியற மாதிரி அண்ணே. அவன் நமக்கு ஜிலேபி காட்டுறான், நாம அவனுக்கு கொஞ்சம் அல்வாவது கொடுக்க வேண்டாமா? அப்படி நீ எனக்கு அல்வா கொடுக்குறியா? ஐயோ அண்ணே, நீங்களே திருநெல்வேலி, உங்களுக்கு போய் நான் அல்வா கொடுக்க முடியுமா? அதுவும் இல்லாம நீங்க முதலாளி, நான் ஒரு கிளீனர். உங்களுக்கு அல்வா கொடுக்குற அளவுக்கு எங்கிட்ட எதனே காசு? அதான் பொட்டி நிறைய சேர்த்து வச்சிருக்கிய. ஐயோ என்ன பெரிய பொட்டி! அதை நான் கள்ளப்பணம் வைக்கிற பொட்டியா? கடலை மிட்டா வைக்கிற மாதிரி இவ்வளவு பொட்டி. அந்த பொட்டிக்குள்ள பணத்தை சேர்த்து எப்பன் கடன் அடைச்சு என் குழந்தைக்கு ஒரு வீடு கட்டி இந்த மாதிரி ஏதாவது பந்தயத்துல ஜெயிச்சா தானே 5 10 பந்தயம் கட்டினியா? எவ்வளவு? 1 2 500 ரூபாண்ணே. இதுக்குதான் குழந்தை குட்டி குடும்பம் இல்லாம என்ன மாதிரி ஃப்ரீயா இருக்கணும்னு சொல்றது. அண்ணே வாழ்க்கைன்னா குடும்பம். ஆரம்பிச்சிடாத அண்ணே. குடும்பம்ன்றது உனக்கு என்னப்ப அவனை ஜெயிக்கணும் அவ்வளவுதானே? ஆமாண்ணே. வாய்க்கு எல்லாத்தையும் பொத்திட்டு வா. ஓகேண்ணா. என்ன ஜெயிச்சுட்டு இப்படி உங்க 2 பேரையும் போலீஸ் என்கொயரி கூப்பிடுறாங்க. பேரு? ராம், ஜெயராம். உன் பேரு? ராஜ், துர்ராஜ். ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சு? ஆக்சிடென்ட் அது லாரியில அடிபட்டு ஒரு பொண்ணு ரத்தம் எல்லாம் அப்படி போய் டவுன்னு கிடந்துச்சு. ஆனா எப்படி நடந்துன்னு எங்களுக்கு தெரியாது. என்ன டைம்? டைம் 4:15. ஆனா இன்னும் நாங்க சாப்பிடுறோம். ஆக்சிடென்ட் நடக்கும்போது என்ன டைம்? ஆக்சிடென்ட் நடந்த டைமா? அது நாங்க பாக்கலங்க. பாக்கலையா? ரோடுக்கு லெஃப்ட்லயா ரைட்லயா? ரோடு லெஃப்ட்ல இல்ல ரைட்ல இல்ல, நடு சென்டர்லங்க. நடு வேற சென்டர் வேறயா? ஐயோ அப்படியே சொல்லி பழக்கமாயி போச்சுங்க. எந்த ஏரியா? தாம்பரத்துக்கு பக்கத்துல நேஷனல் ஹைவே. நீங்க எந்த ஏரியான்னு கேட்டேன்டா. ஓ எங்களை கேக்குறீங்களா? யாதும் ஊரே யாவரும் கேளீர். லோட ஏத்துற இடம் இறக்குற இடம் அங்கதானுங்க தங்குறது. ஒரு நாள் ஹைதராபாடு, ஒரு நாள் அலபேடு, ஒரு நாள் சாலக்குடி, ஒரு நாள் மன்னார்குடி, அப்படி சவுத் இந்தியா பூரா சம்பந்தமே இல்லாம சுத்திக்கிட்டு சகல விதமான மனுஷங்களோட சகஜமா பழகிட்டு சந்து புத்தில படுத்து தூங்கிட்டு சதா ஹோட்டல் சாப்பாடே சாப்பிட்டுக்கிட்டு சாயந்திரமானா சம்பாதிக்கிறத பூரா எத்தனை சாடா? 1 2 3 4. சும்மாரா சனியன? சும்மாரா சனியன. அதுல கூட 2 சா இருக்கு சார். சாவுல கூட சா இருக்கு. பின்மண்டல சாத்துன செத்துடுவே. சாத்துனா செத்துடுவே. ஐயோ 2 சா. ஏய் நீ கிளீனர் நாய் தானே? ஆமா சார். ஏ இந்த நாய் பேச மாட்டானா? தேவை இருந்தா மட்டும் தான் சார் பேசுவாரு. ஏய் இப்ப தேவை தொறடா. ஏய் வா தொறடா. தொறக்க வேணாம். தொறக்காமலே சாராய வாட அடிக்குது. ஐயோ சாராயமா? அவர் அப்படி இப்படி இல்ல சாராயம் சாப்பிட மாட்டார் சார். அப்படி சாப்பிட்டா கூட வண்டி ஓட்டும் போது மட்டும் தான் சாப்பிடுவாரு. இல்லன்னே ஐயோ தப்பா சொல்லிட்டேன். வண்டி ஓட்டாத போது மட்டும் தான் சாப்பிடுவாரு. எங்க சாராய வாசனை வருது? உங்ககிட்ட தான் வருது. ராஸ்கல். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட நக்கல் அடிக்கிறீங்களா? நீங்களே அந்த பொண்ணு மேல மோதிட்டு நீங்களே அந்த பொண்ணு ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டு தப்பிக்கிறதுக்கு நாடகம் ஆடுறீங்களா? அந்த பொண்ணு வேற பார்க்கிறது பெரிய இடம் மாதிரி தெரியுது. நாளைக்கு கேஸ் பெருசாச்சுன்னா எங்களை பிடிச்சி நோண்டுறதுக்கா? யோ ரைட்டர். எஸ் சார். ராங் ரோட்ல போய் அடிச்சிட்டு வந்து சரண்டர் ஆயிட்டாங்கன்னு கேஸ் போட்டு உள்ள தள்ள. என்ன சார் ராங் ரூட்? எது சார் ராங் ரூட்? என்ன சார் வாய் கண்டபடி பேசுறீங்க? நான் ராங் ரூட்ல இருந்து நீங்க பாத்தீங்களா? என்ன எது பேசுற? சார் மேல கை வைக்கிற வேலையில வச்சிட்டு ஐயோ ராஸ்கல். ஐயோ ஐயோ இதுக்கு மேல நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா அப்புறம் நான் அண்ணாட்ட சொல்லிடுவேன். அதோட அவ்வளவுதான். ஏய் யாரா அண்ணா? இவர்தான். ஐயோ டிஎஸ்பி வராங்க. ஐயோ அந்த லாரி டிரைவர் என்கொயரி கொண்டு எங்க? சார் இவங்க தான் சார். நான் ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்கேன். சார் சார் நீங்க போய் நான் டிரைவர் நான் இல்லை, இவர்தான். ரொம்ப நன்றி தம்பி.
என் பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? பிளட் தான் கொஞ்சம் அதிகமா போயிருக்கான். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தா ஒண்ணுமே பண்ணியிருக்க முடியாதுன்னு டாக்டர் சொன்னார். தேங்க்யூ வெரி மச் தம்பி. தேங்க்ஸ் எல்லாம் இங்க சொல்லாதீங்க சார், அங்க சொல்லுங்க. ஐயோ பாவம் நினைச்சு ஏதாவது உதவி பண்ணா நீங்க நன்றி சொல்ல வேண்டாம், பாராட்ட வேண்டாம், பரிசு கொடுக்க வேண்டாம். என்கொயரி சொல்லி ஸ்டேஷனுக்கு வர வச்சு இப்படி தொல்லை கொடுக்காம இருந்தா போதும் சார். பாருங்க சார் எப்படி பண்ணிருக்கான்னு பாருங்க. ஆஹாஹா, என்ன நட, என்ன கேள்வி, என்ன பேச்சு, என்ன மிரட்டல். நீ ஏன் முறைக்கிற? டிஎஸ்பி என்கொயரி தொப்பி. பாருங்க சார், உங்க முன்னாடியே திருப்பி அடிக்க வராங்க. இவங்கெல்லாம் இப்படி பண்றதுனாலதான் சார் பப்ளிக் ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தா நமக்கு இதுக்கு வம்புன்னு சொல்லி நிப்பாட்டாம போயிடுறாங்க. ஆனா அந்த ஆட்டோக்காரங்க இருக்காங்களே, அவங்க ஐயோ பாவம் நினைச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா நீங்க என்ன பண்றீங்க? மீட்டர் காசு கூட கொடுக்காம அவங்கள வரவழிச்சு அவங்கள அடிச்சு உதைச்சு எல்லாத்தையும் உருவி நெக்கி புளிஞ்சு கசக்கி. நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ். இதை வாங்கிக்கங்க. அண்ணே அண்ணே, முதல்ல ஒரு போலீஸ்கார பணம் கொடுக்கறானே, வாங்கிக்கண்ணே வாங்கிக்கண்ணே. சரி உங்களுக்கு வேண்டாம், எனக்கு தான் பந்தயத்தில் 500 ரூபாய் போச்சு, டபுளா கிடைக்குது, வாங்கிட்டானே. ஓ மௌனம் சம்மதம். தேங்க்யூ. இதை நீங்க வாங்கிக்கங்க. எல்லாம் 1000-ஆ? வாங்கிக்கங்க. பணம்லாம் எனக்கு வேண்டாம். வேற என்ன வேணும்? உங்க பர்மிஷன். ஏன் பர்மிஷனா? சொல்லுங்க. ஏதோ எங்கிட்ட வாங்கிருந்த 2 ரூபாய் ஜாஸ்தியா இருந்தாலும் நல்ல வீடு கொடுத்துருப்பேன். இது வெளில இருந்து வாங்கிட்டு சாவம். துராஜ், நேத்து ராத்திரி தாவால ஒரு டான்ஸ் போட்டியா? ஆமா, என்ன இப்போ? சூப்பரா கலக்கிட்டப்பா. யோ, அதெல்லாம் ஒரு டான்ஸ் ஐயா. இவர் ஏதோ போதையில நடக்க முடியாம இப்படி 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 நடந்து வந்தாரு, அத போய் டான்ஸ்ங்கறியே. இவ்வளவு கேவலமான இவர் கடைசியில பண்ணாரு இப்படி 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 இப்படி. அதானே அது சூப்பர் மூமெண்ட். என்ன இந்த பீடினா? யோ, இது ஓமாச்சு தானே முன்சாமி? ஆமாப்பா, எங்க இருந்துச்சு? டைட்டான் ஷோரூம்ல. அங்க நான் போறேன். ஜெரதா 120 தானே? 240. 120 தானே கேட்டதே 240 தானே? 120யா? சரி, பாதியை கடிச்சிட்டு மீதி அடுத்த வாட்டிக்கு வச்சுக்க. 120 120 240. ஏன் சிகரெட் குடுக்கறேயா? நே அங்க 20, இங்க சிகரெட் டீ 14. ஏய், வெளிய போயிட்டு வந்தா மொத்தத்துக்கு 7 ரூபாய் ஆகும். டபுள் ஆக்குறியா? திருட்டு போல. திருடனா இருந்தா உன் வாட்ச் திருப்பி கொடுத்துருக்க மாட்டான். அப்ப எதுக்குன்னு அர்த்தம்? இது பேர் திருட்டு இல்ல, கமிஷன். முடிஞ்சது. நான் ஃபுல்லு. இந்த ஃபுல்லு 25 ரூபாய். அண்ணே இந்த பீடிக்கு 5 ரூபாய். ரொம்ப ஜாஸ்திண்ணே. மிச்சம் இருந்தா திருப்பி கொடுத்துரு. இத சொல்ல, இது கரெக்டா இருக்கு. ஃபுல் 25 ரொம்ப ஜாஸ்திண்ணே. கேட்க மாட்டேங்களே. இப்படிதான் எங்க அப்பா ஊர்ல இருந்த சொத்தை பூரா சீட்டாடி அழிச்சிட்டு அவர் போய் சேர்ந்துட்டாரு. அவர் பையன் நான் இப்போ கிளீனரா கஷ்டப்பட்டு இருக்கேன். உங்க அப்பா என்னவா இருந்தாரு? அப்பா கிளீனரா தான் இருந்தாரு. ஓ, அப்பா மட்டும் என்ன கலெக்டரா இருந்தாரு? அந்த மீசைய நீ ஒரு போடு போட்டேன்னா சீட்டை பார்த்து விளையாடிய. என்னங்கடா அது வண்டியில அப்படி அப்படி நிக்குது? ரோடு வண்டி எடுக்க வேண்டியதானடா. இது யார் வண்டி? இது தூக்க முடியுமா? துவராஜ் இது. டேய், எங்கடா அவன் துவராஜ்? 14 அங்க மரத்தாண்ட சீட்டா இருக்காருண்ணே. 14 போடாங்கோ 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 பாட்டு பாடுறேனே. டேய், திமிர்ரா உங்களுக்கெல்லாம். 4 அண்ணா சம்பாதிக்கும் போதே இப்படின்னா 4 கம்பெனி முதலாளி ஆயிட்டீங்கன்னா அவ்வளவுதான், கொழுப்பு நெஞ்சுக்கு வந்துடும். டேய், வண்டியை எடுக்கலன்னா லோடு தர மாட்டான் மாயி. லோடு வேணாம், மண்ணு வேணாம். முதல்ல அடிச்சு ரோடுக்கு பணத்தை செட்டில் பண்ணு, அப்புறமா வண்டி எடுக்கிறேன். இதுக்கு போய் கோச்சை துவராஜ், நான் என் தொழில தானே பண்ணேன். இது விரட்டு தான் தொழில். விரட்டுனாதான் எல்லாரும் பயப்படுவாங்க, பட்டுன்னு வேலை நடக்கும். இதுக்கு போய் பாதியில செட்டில் பண்ண சொல்றிய? நான் பாதியில ஒன்னு செட்டில் பண்ணா முதலாளி என்ன ஃபுல்லா செட்டில் பண்ணி அனுப்பிச்சிருவாரு. நான் ஃபுல்லா குட்டிக்காரன், கொஞ்சம் யோசனை பண்ணு தோற. நான் வந்துட்டேனே. போல 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 ரைட். அந்த மேனேஜர் போய் காட்டு கத்து கத்துறேன். என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு மொட்டையில பணத்தை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தான் என்னுவேன்? அண்ணே, நாமெல்லாம் ஏழைங்க. சேர்த்து வைக்கிறது கொஞ்சம் பணமா இருந்தா கூட அதை அடிக்கடி எண்ணி பார்க்கறதுல ஒரு சுகம் இருக்குண்ணே. அது யார் போட்டோ? பொண்ணா பொண்டாட்டியா? 2 in 1. முன்னெல்லாம் காலையில் ஒரு தடவை ராத்திரி ஒரு தடவை தான் கனவு கண்டுட்டு இருந்த. இப்ப பகல்லே கனவு காண ஆரம்பிச்சிட்டியா?
அந்த சுகத்தை எல்லாம் சொன்னா புரியாதுன்னு அதெல்லாம் அனுபவிச்சு தான் தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் உங்களை ஒரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஏன் பொண்டாட்டி கூட லெட்டர் போடுறா, ஆனா நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏன் நீ கஷ்டப்படுறது பார்த்தாதா? குடும்பத்துக்காக டீ குடிக்கிற காசை கூட கணக்கு பார்த்து வச்சிட்டு இருக்கிறேன். போடா. ஒத்துக்கிறேன். ஆனா நம்ம குடும்பத்துக்காக நாம கஷ்டப்படும் போது அந்த கஷ்டத்துல கூட ஒரு சுகம் இருக்குண்ணே. ஏய், லாரி ஏத்தி கொண்டுடுவேன். உங்க கையால செத்தா அதுல கூட ஒரு சுகம் இருக்குண்ணே. ஏன்னு முறைக்கிறீங்க? நான் இப்படி ஏதாவது இன்ட்ரெஸ்டா பேசிட்டு வந்தா தானே உங்களுக்கு போர் அடிக்காம வண்டி ஓட்ட முடியும். ரேடியோல பாட்டு கேட்கறது உங்களுக்கு பிடிக்காது. ரேடியோல பாட்டு சொன்ன போதா அண்ணே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் சொல்றேன். நீங்க சினிமாவே எடுத்துக்கங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், சூப்பர் ரஜினிகாந்த், உலக நாயகன் கமலஹாசன், புரட்சி கலைஞர் விஜயகாந்த், இப்பதான் லேட்டஸ்டா வந்திருக்காரு விக்ரம். அவங்க எல்லாம் கல்யாணம் ஆன பிறகுதான் சாதிச்சிருக்காங்கண்ணே. நம்ம விஜய், அஜித், இப்ப வந்திருக்கான சூர்யா, இவங்கலாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே சாதிச்சிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. சினிமா விடுங்க, அரசியல் எடுத்துங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர், தெலுங்கு திலகம் என்டிஆர், தமிழுக்காகவே கஷ்டப்பட்டு இருக்கிற டாக்டர் கலைஞர், இவங்கெல்லாம் எவ்வளவு சாதிச்சிருக்காங்கண்ணே. சரி, இவங்களுக்கு முன்னாடி எடுத்துக்கங்க. இந்திரா காந்தி, நேரு, காந்தி, ராஜீவ் காந்தி, இவங்க எல்லாம் எதனால சாதிச்சாங்கண்ணே? அவங்களுக்கு எல்லாம் ஒரு குடும்பம் இருந்திருக்கண்ணே. இப்ப தமிழ்நாட்டு முதலமைச்சர் யாரு? புரட்சி தலைவி டாக்டர் ஜெயலலிதா. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அங்கல்ல. நம்ம நாட்டு பிரதமர் யாரு? வாஜ்பாய். அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல. நம்ம நாட்டு ஜனாதிபதி யாரு? அப்துல் கலாம். அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல. இவங்கெல்லாம் சாதிக்கலையா? இதுக்கு முன்னாடி பெருந்தலைவர் காமராஜர், அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு எடுத்தாலும் ஒரு பதில் வச்சிருக்கீங்களே, மன்னிச்சிருங்க அண்ணே. சும்மா வாயை பொத்திட்டு வாடா விளக்கண்ண. ஓகே அண்ணே. ஆமாண்ணே, கார்ல இருந்து இவ்வளவு தூரம் பேசிட்டே போயிட்டு இருக்கோம். வண்டி என்ன ஸ்மூத்தா போயிட்டு இருக்குல்ல? பிரேக் டவுன் இல்ல, ஆயில் லீக் இல்ல, அட்லீஸ்ட் ஒரு டயர் கூட பஞ்சர் ஆகல இல்ல? ஏண்டா வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டியா? இங்க 10 நிமிஷத்துல செப்பரே மாத்திடுறேனே. நைட்டு பூரா ட்ரிப் போய் தூங்கவே இல்ல. அந்த மரத்துக்கடியில படுத்து ரெஸ்ட் எடுங்க. இப்ப மாத்திடுறேன். என்ன ஐஸா? புரிஞ்சிருச்சா? அதேதான். சரி சீக்கிரம் மாட்டு. பாலும் பழமும் கைகளிலேந்தி, பாலும் பழமும் அலைஞ்சு அலைஞ்சு பாதி ஆயிடுச்சு போயிடும். பாலும் பழமும் கைகளிலேந்தி, பாலும் பழமும் கைகளிலே. என்னடா சத்தம் மட்டும் கேக்குது, ஆளை காணோம். ஏய், எங்கடா போனீங்க? பாலும் பழமும் கைகளிலேந்தி. ஐயோ முதலாளி, கருமு. ஐயோ முதலாளி மூஞ்சிலே அடிச்சுட்டேன். வேற எங்கனா அடிக்கணும்னு ஆசைப்பட்டியா? கூவத்து தண்ணி நானே தொடச்சு விட்டுறேன். கருமு கருமு. தொடரா தொடரா. ஏய், இங்க தொடரா, பின்னால் தொட. ஏய், கிச்சு கிச்சு மூட்டாத. ஏய், என்னடா இது? ஐயே முதலாளி கலர் சட்டை கலர் பொண்ணா ஆயிடுச்சு. தீ குச்சி வச்சு கொளுத்திடுறா, Okay. மொத்தமா கறிக்கட்டி ஆயிடுறேன். ஏய், கொளுத்துறதுல முடிவு பண்ணிட்டியா? புறம்போக்கு புறம்போக்கு. டீசல் துணிக்கு நல்ல துணிக்கு வித்தியாசம் தெரியல. எங்கடா அந்த புறம்போக்கு? யாரு முதலாளி? அதான் முதலாளி புறம்போக்கு. அதான் நீங்க இங்க இருக்கீங்களே. ஏய், உன் முதலாளி புறம்போக்கு எங்கடா? ஓ அவரா? அவரு வரைக்கும் போயிருக்காரு. ஏய், முடியற மாதிரி சொல்றா. சொன்னது புரியலையா? ஆ. அவரு ஆ. வரைக்கும் போயிருக்காரு. ஏய், ஒண்ணு தொடச்சிட்டு பேசு, இல்ல துடைக்கிறதுக்கு முன்னால பேசு. இப்படி பேசுனா எப்பரா புரியும்? இப்ப அவர் எங்கேன்னு உங்களுக்கு தெரியணும். ஆமா. அவ்வளவுதானே? ஆமா. எனக்கு தெரியும். காமெடி என்கிட்டே காமெடி. உன்னை போட்டு மிதிச்சுன்னா, டேய், ஊரா நீங்க லோட் அடிக்க எங்க போனாலும் அக்டோபர் 31ஆம் தேதியும் ஜூன் 2ஆம் தேதி இங்கத்தான் வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. லாரியை பார்த்து வண்டி நிறுத்தின அவன் எங்க இருப்பான்னு எனக்கு முதலாளி தெரியும். முதலாளி இன்னைக்கு ஒரு நாள் அவரை சும்மா விட்டுருங்க முதலாளி. ஏன்டா? இன்னைக்கு அவர் அம்மா இறந்தனா முதலாளி. நான் தெரிஞ்சுதானே வந்திருக்கிறேன். என்னடா திமிரா? 1.5 வருஷமா லாரிக்கு டியூ கட்டுறது இல்ல, கட்ட முடியலன்னு ஒரு வார்த்தை வந்து சொல்றதும் இல்ல. புறம்போக்கு கண்ணிலே படுறது இல்ல. சம்பாதிக்கிறத வச்சு அப்படி என்னடா பண்ற? ஏய், உன்னதானே கேக்குறேன். வெப்பாட்டி வச்சிருக்கிறியா? புறம்போக்கு உனக்கு அந்த பழக்கமும் கிடையாது. நல்லா தின்னுவ, குடிப்ப, அடிக்கடி சீட்டாடுவாரு, அவ்வளவுதான். ஏண்டா என்ன திமிரு இருந்தா நீ சூதாடுவ? என்னடா முறைக்கிற? நீ பொறுப்பா நடந்துகிட்டா நான் ஏன்டா உன்னை வந்து இந்த கேள்வி எல்லாம் கேட்கணும்? நீ அப்பா அம்மா இல்லாத அனாத புறம்போக்கு, அதனால தான் பொறுப்பு இல்லாம இருக்கிற. சரி, கூட இருக்கிற ஒரு நாதாரி புறம்போக்கு, அதாவது உனக்கு புத்தி சொல்லுதா? ஏய், என்ன இல்ல வாயில போச்சு இப்படி. எனக்கும் வாயில வரும். ஏய், இப்ப சொல்றேன்டா,
இந்த தடவை டியூ பணம் கொடுக்கல லாரி எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். எடுத்துட்டு போங்க. என்னது? லாரி எடுத்துட்டு போங்கன்னு சொன்னேன். பாத்தியாடா இன்னும் வார்த்தை சொல்றா பாத்தியா? நான் லாரி எடுத்துட்டு போனா நீ பூவாவுக்கு பிச்சை தான் எடுக்கணும். அந்த நிலைமை எனக்கு வராது. வந்தாலும் உங்ககிட்ட பிச்சை எடுக்க மாட்டேன். ஏய், லாரி சாவி கொடுத்தானே. ஏய், இன்னும் உடனே தூக்குற விடுறா. ஏய், இது என்ன பீடி? பெரியவங்க சின்னவன மரியாதை இல்ல. ஏய், எதுக்குடா நீ கோச்சுக்கிற? பணம் கொடுத்தவன் நான்டா, நான் இல்லோ கோச்சுக்கணும். சரி கண்ணா, அதெல்லாம் விடு. இந்த பாழடைஞ்ச மண்டபத்தை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? பேசாம இதை என் பேருக்கு எழுதி கொடுத்துரு. நான் ஆர்சி புக்கை உங்ககிட்ட கொடுத்துறேன். என்ன? நான் செத்ததுக்கு அப்புறம் வந்து எடுத்துட்டு போங்க. நீ செத்த பிறகு நான் மட்டும் குச்சி அடிச்சுட்டு இங்கே உட்கார்ந்துருக்க போறேனா? எவனோ ஆர்சிஎஸ் ஃபேக்டரி கட்ட போறானா? இந்த இடம் இடைஞ்சலா இருக்கான். அவனுங்களுக்கு நேரா உன்னை வந்து கேட்க பயம். இந்த புரோக்கர் புறம்போக்கு என்ன வந்து கேட்டான். இல்ல இந்த புறம்போக்கு எனக்கு எதுக்கு? புறம்போக்கெல்லாம் கிடையாது, பட்டா அவர் பேர்ல இருக்கு. உன்னை கேட்டனா பணத்தை எப்ப கொடுக்க போற? 3 மாசத்துல. எங்க திருட போற? உங்ககிட்ட இல்ல. போடா, எப்படியோ போ. இடத்த கட்ட பெருசா பண்ணிக்கிறான். இந்த இடத்துல வந்து 2 நாள் படுத்துட்டு போயிட்டா அம்மா பாசம் பொங்கி வழிஞ்சிருமோ? அந்த லாரி நீயே வச்சுக்கோ. அந்த புறம்போக்க வேற கட்டிட்டு யார் மாற அடிக்கிறது? ஆமா டேய், ஆனா ஒண்ணு சொல்றேன், 3 மாசத்துக்குள்ள வட்டியும் பணம் வந்து சேரணும், இல்ல கொன்னுருவேன். என்ன சிரிப்பா? பாத்துட்டு இருக்கல, ஒரு கை தள்ள. ஒரு கை என்ன முதலாளி, 2 கையாலும் தள்ளுறேன். ஆனா ஒரு கைக்கு 5 ரூபா கூலி கொடுக்கணும். நான் என்ன கைய விலைக்கா கேட்டேன்? தள்ள சொல்றேன்டா. வாழ்க்கையில பணம் ரொம்ப முக்கியம் முதலாளி. ஏய், தத்துவம். நீ குடும்பஸ்தன், பணத்தை சேர்த்து சேர்த்து வச்சு ஊருக்கு அனுப்பு. தெரியும் அவன் சூதாடி, நீ கில்லாடி. இந்தா 10க்கு 20 ரூபா கொடுக்கறேன். ஒழுங்கா தள்ளு, இல்ல ஒத்த கையை எடுத்துருவேன். என்னடா சத்தம் மட்டும் வருது? ஆமா, ஊர்ல வீடு கட்டிட்டு இருந்திய, முடிச்சிட்டியா? எங்க முதலாளி, கடகால் போட்ட கடனே இன்னும் முடியல. அதுக்கு மேல கட்டுறேன்னா அங்க ஒரு பணம் கொடுத்த புறம்போக்கு நான் இருக்கேன். உங்களுக்கு எல்லாம் பணத்தையும் கொடுத்துட்டு புறம்போக்குன்னு பட்டமும் வாங்கணும். தள்ளுற புறம்போக்கு. இந்தா ஹை லெட்டர். ஏண்டா நீங்க தான் அட்ரஸ் இல்லாத புறம்போக்குங்க, ஏண்டா ஏன் அட்ரஸ் கொடுக்குறீங்க? எங்களுக்கு தான் அட்ரஸ் இல்ல, ஆனா உங்களுக்கு அட்ரஸ் இருக்கு. அட்ரஸ் இல்லாத நாங்க உங்க அட்ரஸ் கொடுத்தா தானே அந்த அட்ரஸ் இல்லாம அந்த அட்ரஸ் தேடி 20 ரூபா கொடுறா. எதுக்கு? ஒரு லெட்டருக்கு 10 ரூபா. லெட்டர் வேண்டாம். உங்ககிட்ட இருந்து காசு வாங்க முடியுமா? டேய், அவனுக்கு தான் பிரியாணினா பிடிக்குமே. வர வழியில முஸ்லீம் கடை பிரியாணி வாங்கி வந்தா, இன்னும் சாப்பிட்டு இருக்க மாட்டானே. நான் கூட சாப்பிடல முதலாளி. உனக்கும் சேர்த்தாண்டா வாங்கி வந்திருக்கிற புறம்போக்கு, போய் சாப்பிடுங்க. டேய், அவன் ரொம்ப ஓவரா தண்ணி அடிக்கிறான்னு நினைக்கிறேன். ஈரல் கட்டுற போது கூட இருந்து பாத்துக்க. அவருக்கு தண்ணி வாங்கி கொடுக்கறதே நான் தானே. அது சரி, அப்ப தண்ணி ஊத்தி தான் கொடுப்பேன். வரண்டா புறம்போக்கு. சரிடா புறம்போக்கு. முதலாளி சாணியா? அந்த ஆளோட பேண்ட் பின்னாடி கிழிஞ்சிருக்குடி. இன்னும் கொஞ்சம் பெருசா கிழிஞ்சிருந்தா எப்படி இருக்கும்? ஐயோ, பேண்ட் பேண்ட் பேண்டா? ஊர்ல திருவிழா புதுசு. ஓ இதுவா? பழம் பழம் குழந்தைக்கு வாங்கிட்டு போறேன், கொடுக்க முடியாது. யோ, பேண்ட் கிழிஞ்சிக்கிறியா? அதான் பார்த்து சிரிக்கிறாங்க. மூடு. அண்ணே கொஞ்சம் இப்படி வாங்க, இப்படி வாங்க. அப்படியே கொஞ்சம் திரும்பிங்க. இது விடவே எனக்கு கிழிஞ்சிருக்கு, இதை பார்த்து சரிங்க. போங்க அண்ணே. யோ, புல்லா தெரிஞ்சா செக்ஸ் இல்லையா? கொஞ்சமா தெரிஞ்சாதான் செக்ஸ். ஓ, கொஞ்சமா தெரிஞ்சாதான் நீங்க சிரிப்பீங்களா? அப்படிதான் கொஞ்சம் தெரியுது. கீழே கொஞ்சம் தெரியுது, மேல கொஞ்சம், கீழே கொஞ்சம், கொஞ்சம். வேணடி உங்களுக்கு? ஐயோ, பஸ் போயிடுச்சே.